நேயர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த சித்தர்கள் புகழ் பாடும் சேனலில் அன்றாடம் ஒரு மூலிகைகளை பற்றி ஒரு மருத்துவத்தன்மைகளை வந்து நம்ம பேசின்னு வரோம். அப்படி பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சியில் நம்ம நல்ல ஒரு சிறப்பான நம்ம தமிழ் மருத்துவத்தையும் நம்ம மரபு சார்ந்த ஒரு மூலிகை மருத்துவத்தையும் நம்ம வந்து மக்களுக்காக நிறைய நிகழ்ச்சியில் நம்ம தொகுத்து கொடுத்துட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது இந்த தீபாவளிக்கான ஒரு சிறப்பு நல்ல ஒரு கஷாய தீநீரை வந்து நம்ம சொல்ல இருக்கோம். அதுக்கு ஏன்னாக்கா தீபாவளினாலே எல்லோரும் வீட்டில் வந்து அதிகமாக நல்லா இனிப்பு பலகாரங்கள்லாம் செய்வாங்க. நம்ம இனிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த தீபாவளியை கொண்டாடும் போது நம்மளுக்கு செரிமானம், வயிறு பருமல், வாயு உபாதைகள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு அற்புதமான ஒரு தீநீரினுடைய செய்முறையை நம்ம வந்து சொல்லலான்னு இருக்கோம். அதுக்கு என்ன நம்ம பொருட்கள் தேவைன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கடை சரக்குகளாக இருக்கக்கூடிய சுக்கு, சீரகம், பெருஞ்சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், திப்பிலி, இந்த 6 கடைச்சரக்குகளையும் சிறிதளவு எல்லாமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சுக்கு ஒரு துண்டு எல்லாமே 1-2 தட்டி நம்ம ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இந்த கஷாயத்தை நல்லா கொதித்து 1 டம்ளராக சுண்டனதும் இந்த கஷாயத்தை வடிகட்டி அப்படியே காலை மாலை அரை டம்ளர் நம்ம வந்து உள்ளுக்கு குடித்தோம்னாக்கா இப்போ பித்தம், மயக்கம், செரிமானம், வயிறு பெருமல், இந்த நம்ம எண்ணெய் பலகாரங்கள்லாம் அதிகமாக சாப்பிட்டதுனால நெஞ்சு கரிப்பு இதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த கஷாயத்துக்கு உண்டு. அதனால தான் இதில் சீரகங்களே 3 வகையான சீரகங்களை சேர்த்துருக்கோம். சீர், அகம், அகத்தையே வந்து சீர் பண்ணக்கூடிய தன்மைக்கு தான் சீரகம் இருக்குது. அந்த சீரகத்திலே கருஞ்சீரகம், பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகம், சீரகம், இந்த 3 வித சீரகங்களும் ஒரு சிறப்பான மருந்தாக இருக்குது. இந்த 3 வித சீரகங்கள், சுக்கு, ஓமம், திப்பிலி, இந்த 6 வித பொருட்களும் நல்ல ஒரு அற்புதமான மருந்தாக இருக்குது. இந்த தீநீரை வந்து நம்ம அடிக்கடிக்கு நம்ம வந்து வயிறு பெருமல், வாயு உபாதைகள், அதாவது செரிமான கோளாறுகள்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த கஷாயத்துக்கு உண்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருள். இதில் சிலர் வீட்டில் வந்து திப்பிலி வச்சுருக்க மாட்டாங்க. திப்பிலி வந்து கடையில் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் வச்சோம்னா ஒரு அவசரத்துக்கு நம்ம உதவக்கூடிய மருத்துவம் நம்ம அஞ்சலை பெட்டி மருத்துவம். இதெல்லாம் பாட்டி வைத்தியம்னு சொல்லக்கூடிய ஒரு வைத்திய குறிப்புகள்லேயும் உண்டு. நம்ம வீட்டிலேயே எல்லாருமே அந்த காலத்திலலாம் பயன்படுத்தின்னு வந்த ஒரு எளிமையான முறை. இதை வந்து இந்த தீபாவளிக்கு நம்ம வந்து நல்ல ஒரு அதாவது எண்ணெய் பலகாரங்கள் அதிகமாக சாப்பிட்டதுனால இதுக்கு உண்டான அந்த செரிமானத்துக்கு உண்டான ஒரு தீநீரை வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த கஷாயத்தை எல்லோரும் செஞ்சு நம்ம வீட்டிலே செஞ்சு இதை குடிக்கலாம். இது குடிக்கிறதுனால பலவித வாயு உபாதைகளாலும் செரிமானத்துக்கு உண்டான ஒரு நல்ல தீநீராக இருக்குது. எல்லோரும் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.